அடுத்ததாக பௌத்தம்ங்கிற புத்தகம், சின்ன புத்தகம், திருமாவளவனுடைய உரை சார்ந்த ஒரு புத்தகம். ரொம்ப சின்ன புத்தகம். திடீர்னு எனக்கு அந்த புத்தகம் கிடைத்தது. சில புத்தகங்கள் தான் அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் பௌத்தம் குறித்து எழுதுறார். பௌத்தம்னா என்ன அப்படின்றதை அவர் விளக்குகிறார். சுதந்திரத்தை, சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதுதான் மனிதநேயம் அப்படிங்கிறது வலியுறுத்துகிறது பௌத்தம். வேற எதுவுமே இல்ல. புத்தர் அதை மட்டும்தான் வலியுறுத்துகிறார். ஏன்னா பௌத்தத்துல கடவுள் இல்ல, முற்பிறவி அடுத்த பிறவி இல்ல, பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்ல. அப்ப பௌத்தம்ங்கிறது என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கறத டிஃபைன் பண்றார் திருமாவளவன். பௌத்தம்னா என்ன? பௌத்தம்னா தனி மனித ஒழுக்கம். பௌத்தம்னா தம்மம். தம்மம்னா என்ன? தனி மனித ஒழுக்கம்னா என்ன? தம்மம்னா என்னன்னா அவருக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுக்கிறாரு. தம்மம்ங்கிறது வாழ்க்கையில குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வதுங்கிறார் தம்மம். தம்மம் அப்படின்னா என்னன்னா குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வது. சரி, எப்ப குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒருத்தரால வாழ முடியும்? அதுக்கும் அவர் விளக்கம் சொல்ற. எப்போ ஒரு மனிதன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும்னா பொய் சொல்லாமல் இருக்கும்போதுதான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும்னு அவர் விளக்கம் சொல்ற. குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அதுவே மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வியல் நெறியா. எனக்கு இன்று இரவு உறங்கும் போது எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை. நான் யாரையும் திட்டினேன், யாரையும் காயப்படுத்தினேன், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணடா, சட்டத்துக்கு விரோதமாக நான் எந்த விதமான செயலையும் செய்யாம ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் தூங்க போறேங்கிறதே பெரிய நாள். குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்னா பொய் சொல்லாமல் வாழ முடியும். குழந்தைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு திருமாவளவன் இந்த புத்தகத்துல. குழந்தைகள்கிட்ட பாருங்க, பொய்யே சொல்லாது. அது பொய்யே சொல்லாததுனாலதான் அதுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்ல. அதனால் உங்கள் மனதையும் நீங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி குற்ற உணர்ச்சி இல்லாமல் வைத்துக் கொள்வதுதான் தம்மம். தம்மத்தை வலியுறுத்துவதுதான் பௌத்தம். அதுதான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த வாழ்வியல் நெறிங்கிற. தனி மனித ஒழுக்கம் தான் ஆகச்சிறந்த வாழ்வியல் நெறி. அந்த தனி மனித ஒழுக்கத்தை நாம் எப்போது பின்பற்றுகிறோமோ, எப்போது குற்ற உணர்ச்சி இல்லாமல் நாம் வாழ்கிறோமோ, அதுவே மிகச்சிறந்த வாழ்வியல் நெறி. நாங்க இஸ்ரேல் போயிருக்கிற போது அங்க ஒரு சில பகுதிகளுக்கு போக நேர்ந்தது. கிபூட்ஸ் அப்படின்னா அங்க ஒரு சில பகுதிகளில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரே மாதிரியான வீடு அமைப்புகள் இருக்கும், ஒரே விதமான வாழ்வியல் நெறி. ஒரு 250 பேர், 100 பேர், 1000 பேர் அந்த பகுதிகளில் இடத்தை வாங்கி வீடு கட்டி அங்கேயே வாழ்வாங்க. அங்கேயே விவசாயம் பண்ணுவாங்க, அங்கேயே பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கேயே அனைத்து வசதிகளும் அவர் ஏற்படுத்திக் கொள்வார். நான் 5 மணி நேரம் வேலை செய்யறேன், சார் 10 மணி நேரம் வேலை செய்யறார், சார் 12 மணி நேரம் வேலை செய்யறார். 5 மணி நேரத்துக்கு என்ன கூலி, 8 மணி நேரத்துக்கு என்ன கூலி, 12 மணி நேரத்துக்கு என்ன கூலி, அவ்வளவுதான். நாம சம்பாதிக்கிறது, நாம விளைவிக்கிறது, நம்ம உற்பத்தி பண்றது எல்லா பொருளும் காமன் பூலுக்கு போயிடும். ஒரு இடத்துல ஒரு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துக்கு அது கொண்டு போயிடுவார்கள். கார்த்திகேயன் 5 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கிறார், அவருடைய குடும்பத்திற்கு 5 மணி நேரத்துக்கான ஊதியத்தை கொடுத்து விடுவார்கள். அதை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டியதான். இன்னும்